அமைப்பு கே. கணேசன், சூனூர் கணேஷ். நான் சொல்றது நம்ம எல்லார்த்தோட நல்லதுக்குண்ட. காட்டையும் மூட்டையும் கண்ணாலமான 3 நாள்ல பிரிச்சு கொடுன்னு சொல்லி போட்டு நான் ஒண்ணு எல்லார்த்தாட்டமா ஒத்த கால நிக்கிறீங்க. இல்ல இது நான் வரைக்கும் பார்த்தாச்சு. மழை மாதிரி ஒன்னையும் காணும். இங்க குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணிக்கே தரிகணத்தாளம் போட வேண்டியிருக்கு. ஆமா, அதுதான் இந்த யோசனைக்கு வந்து இப்ப உங்ககிட்ட நான் கேக்குறது. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? பேசாம இருந்தா எப்படி? இந்த மாசத்துலயே ஒரு 4-5 முகூர்த்த நாளுக்கு வேற வருது. அதுல ஒண்ணுல போய் இந்த அட்வான்ஸ் கொடுத்து பேசி முடிச்சு போட்டு ஒத்தகை சீட்டையும் எழுதிட்டு வந்துட்டு நல்லதுன்னு என்ற மனசுக்கு படுது. ஒரே அடிய போறோம்னு சொல்லி எந்த எண்ணத்துல நீ கேக்குறன்னு தெரியும்டா. பாரு, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. இந்த ஊரை விட்டு போட்டு மேக்சியமுக்கு பண்ணையும் பார்த்து போனவங்க எத்தனை பேர்த்து நானும் பார்த்தாச்சு. கொண்டு போனதுகளையும் விட்டு தொலைச்சிட்டு கட்டின கோமணத்தோட மறுக்காம இங்கதாண்டா அது கதின்னு வந்து சேர்ந்திருக்காங்க. உனி நீயும் பட்டு அலையோனுங்கிற. நான் அங்க போய் பொழைக்கிறனோ இல்ல பொழைக்காம போறனுங்க, அது என்றவா இருக்கு. நான் ஒண்ணு தள்ளவாரித்தனம் பண்ணல, மொள்ள மாதிரி இல்ல, மானாவாரி ஆளு. அது இந்த 3 சனத்துக்கும் தெரியும். எனக்கு இருக்கிற பங்க புரிச்சு கொடுங்க, அதுதான் நான் கேக்குறேன். உனக்கு வர பங்க எடுத்து தானே செம்மேட்டு பக்கத்துல நல்லபடியா விவசாயம் எல்லாம் நடக்குது. உழவு போட்டு பண்ணையும் பாக்குறதுக்கு ஆளுக்கு இல்லாம தோட்டம் துறக்காரன் எல்லாம் பூமிகளை குத்தைக்கு கொடுக்குறானுங்க. நம்ம பங்காளி மச்சனும் போன வருஷம் தான் போய் குத்தைக்கு பிடிச்சேன். ஆமா, இப்ப அவருக்கு என்ன கேட்டு போச்சு? நல்லா தான் இருக்கிறேன். சரி, இந்த வறட்சியும் உட்காந்துட்டு அன்னாடு காட்டுக்கு போய் மண்ணாங்கட்டியெல்லாம் எண்ணி போட்டு வீட்டுக்கு வர்றதா கண்ட பழப்பா இருக்குது. மழை வாரி பெய்யுன்னு உங்களாட்டமா மேலேயே பாத்துட்டு இருந்தா இன்னொரு 6 மாசத்துக்கு குடிக்கிறது கூட கஞ்சி கிடைக்காதாட்டா இருக்குது. கிடைக்காம போல போயிட்டேன். ஒன்ற தம்பிக்காரன்னு வரட்டு நல்லா கலந்து பேசி அப்புறமா முடிவு பண்ணலாம். போ, அவங்க இடத்துல போய் கேக்குறதா அவங்ககிட்ட? எனக்கு தெரிய போறது பையன், அவங்கிட்ட போய் நான் ஓசனை வேற கேட்கணுமாக்கு. அட கொஞ்சம் பொறுமையா பதறாம பேசு. பின்ன என்ன நீங்க சொல்றது? இப்ப உனக்கு உள்ளது யாரு முடிக்கிட்டாங்க? இன்னும் 2 வருஷத்துக்குள்ள தெக்க வழக்கு பார்த்து அவனுக்கு ஒரு கண்ணாலத்து பண்ணிட்டா என்ற சுமையெல்லாம் குறைஞ்சிரு. குறையும். அப்புறம் உனக்கு அவனுக்கு காடு கறியை பிரிச்சு கொடுத்துடலாம்னு நானும் ஆசைப்பட்டு இருக்கிறேன். இத பாருங்க, அது வரைக்கும் நான் குடும்பம் பண்ண வேண்டாமாக்கு. எனக்கும் கண்ணாலமாகி இப்ப வருஷம் 2 போகுது இல்ல. இந்த ஊட்டையும் காட்டையும் நீங்களே கட்டிட்டாளுங்க. ஒரு 1000 2000 என்ன நம்பி கொடுங்க. என்ன அதை வச்சு நான் மேக்க போய் ஏதோ குத்தை காய்ச்சி ஒரு பூமி பிடிச்சு பண்ணை பண்ணி பாக்குறது தான் இப்ப நான் சொல்றேன். அது ஆறுது பழனத்தாளா? உப்பத்தான் வந்தியாக்கு? ஆமாங்க. செத்த மிந்தி வந்திருந்தேன்னா இந்த பிறந்த வெங்காரம் போட்ட பாத்துருக்கலாமல்ல. பாக்கணுங்கய்யா, உங்க 2 பேத்துக்குள்ள என்னமோ புகஞ்சுகிட்டு இருக்குதுன்னு எனக்கு சாப்பு மூப்புமா காது கேட்டுச்சுங்க. அது என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தனுங்க. வந்தவ உங்க சத்தத்தை கேட்டு போட்டு இவத்தையே நின்னுட்டுனுங்க. அதுதான் என்னமோ தனி குடுத்தனம் பண்ண போற. இந்த ஊர்ல இருந்து அதுக்கு செயற்பட்டு வராது. மேக்க செம்மேட்டு பக்கமா போய் குத்தைக்கு புடிச்சு உழுக போறோம்னு சொல்லிட்டு பணம் கேட்கறான் பொண்ணப்ப. அப்படிங்களா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றதுக்கு இருக்குதாமணி, அல்ல இறகு மூத்தி பறவையானா அது பாட்டுக்கு தேசைக்கு ஒண்ணு போகத்தானே செய்யும்னு நினைச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். இத பாரு அம்மணியா, நான் ஒண்ணு வேகரம் இல்லாம போய் ஐயங்கிட்ட எது எப்படி எது முட்டுட்டு நீ எல்லாம் ஒண்ணு தப்ப பிராயம் பண்ணிக்க வேண்டாம். அட உப்பத்த நிலமையில வெறுங்காயோட போய் ஒரு 5 ரூபாய் கடனா கேட்டா கூட நாம வாங்க முடியாது. நம்ம வேப்பமரத்து காட்டுல ஒரு 2 ஏக்கராவை யாருக்காச்சும் குத்தகை சீட்டோ இல்ல அடமான பத்திரமோ எழுதி கொடுத்துட்டு அது மேல கடனை வாங்கலாம் இல்ல? வாங்கலாம் தான். ஆனா இப்ப இந்த வரக்காட்டை வச்சுட்டு உனக்கு பணம் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. என்ன அதுக்கு தானே ஆளுகெல்லாம் போச்சு. இத பாரு, நாளைக்கே வேணாலும் காடு பூராவுக்கு நான் ஆளு கொண்டாரு பாத்துக்க. நீ வர்ற ஆத்திரத்தை பார்த்தா விலை கரையுமே பண்ணிட போல தெரியுது. ஆமா, பின்ன இங்க என்னத்தை வளைஞ்சு நிக்குது? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத ஊர்ல இருந்து சீரழியறதோட எங்கேயாச்சும் போறது இப்ப என்ன தப்பு? ஏமணி நீயே சொல்லு. என்னையே நம்பி என் வரகாலம் வந்தா ஐயனுக்கு அம்மாளுக்கு கஞ்சி ஊத்தாம நான் என்ன இவங்களை நடுத்தருவிலேயே விட்டுருவேன். அது சரி. ஏன்னா நீ சொல்ற ரோசனைக்கு
உன் தம்பிக்காரன் ராசப்ப சம்மதிப்பானா? என்னது அவங்கிட்ட என்னது போய் நான் சம்மதம் கேட்கணும் இருக்குது. ஆமா, ஏன்? நீங்க 2 பேருமே ஐயனுக்கு மக்கமா இருக்குதானா? அப்ப அவனுக்கு சரிவா குண்டு இல்ல. அவன் பங்குக்கு இப்ப 6 உள்ள ஆசைப்பட்டாங்க. எனக்கு வர்றது பிரிச்சு கொடுத்துட்டா. நான் ஏன் இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? இருந்த 5 ஏக்கராவில எனக்கு நகை பண்ணி போடுறதுக்கு கண்ணால செலவுக்குன்னு 1 ஏக்கராவை ஐயன் வித்து போடுச்சு. மிச்சம் இருக்கிற நாள்ல இப்ப உனக்கு 2ஐயும் சின்னவனுக்கு 2ஐயும் பங்கி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பேத்துக்கு ஒரு முடி மண்ணு கூட கிடையாது போல இருக்க. அப்புறம் மேற்கோட்டை வீட்டுக்கு சோத்துக்கு என்ன வழி? அப்படி கேளு பண்ணாத்தா, நல்ல கேளு. சரி, அப்புறம் மக்கள் காப்பாத்துல போகுது. நானுங்க போயிட்டேன். ஐயனே அம்மாளி நான் சும்மா விட்டுருவேன். அம்மா மோ, நீ என்ன வாய் திறக்க மாட்டேங்கிற? சின்னவனும் ஒரு ஷாப்புக்கு என்னவோ இடம் பாக்குறேன்னு கணபதியில இடம் பார்த்துக்கிட்டு அன்னாடு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு கண்ணாலங்காட்டிய பண்ணி வச்சுட்டு காட்ட மக்கமாரி வசம் விட்டுட்டா பிக்கல் எல்லாம் தீந்துரும். அம்மனி போறவங்க எல்லாம் போய் சேருங்க. காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு உளுந்து போறேன் எந்திரிச்சு இந்த செம்மண்ண அரை வலிக்கோ 4 வலிக்கோ வித்து போட்டு மேற்கையும் வடக்கையும் பஞ்சம் முளைக்கு போறோம்னுட்டு எல்லாம் போய் சேருங்க. போங்க. 2 சட்டிய சாக்குல போட்டு மூட்டையா கட்டி தோல்ல போட்டுட்டு வெறும் கையுங்காலோட கிளச்சி மேல இருந்து இந்த சீமைக்கு பஞ்சம் முளைக்கு நான் வந்தேன். இத்தனை நாளா எலும்பொடிய பாடுபட்டு ஏதோ இந்த மண்ணை கட்டி காத்து வச்சிருந்தேன். இப்ப மக்க பாருங்க, துணி இதையும் வித்து கறிக்கு போட்டு போறதுக்கு காலம் வந்து போச்சு. என்னவோ பண்ணுங்க போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி போடுறேன், எல்லாரும் கேவலமா கேட்டுக்குங்க. காடு மட்டும் இல்ல, இந்த ஊட்டை வேணும்னால ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்குங்க. எனக்கு இந்த கட்ட வண்டியை மட்டும் விட்டு போடுங்க. அந்த 1 சென்டி எருதுகளை வச்சு குளத்து மண்ணை சுமந்துனாலும் நான் பொளத்தனம் பண்ணிக்கிறேன். நான் பொளத்தனம் பண்ணிக்கிறேன். சும்மா வேற பேச்சு பேசி ரமணி, நான் வாரேன். ஐயா என்னங்க நீங்க எந்திரிச்சு போய் சோறுன்ட்டு வந்து பாடுங்க. போமணி எந்திரிங்க, எந்திரிங்க மேல. கண்ணு, டே கண்ணு, எந்திரிடா கண்ணு. இன்னமும் தூக்கத்து பாரு இவனுக்கு. எந்திரி போய் வாய கொப்பிடிச்சு போட்டு வந்து காத்தண்ணி குடி. அட எந்திரி மேல. அக்கா ஓய், இந்தாக்கா நீங்களும் குடிங்க. கொண்டா. நாம இனி சாயங்காலம் தெரியாது ஏனாச்சும் குடிக்கிறதுனா. எங்க வீட்டுக்காரு மொத கோழி கூப்பிடப்ப எந்திரிச்சு போயிட்டாரு. தட்டியில மிச்சம் இருக்கிறது இதுக்கு 2க்கு தாட்டு. ராத்திரிக்கு வந்துதான் சோறு ஆக்கணும். நம்மடது இன்னைக்கு 1.5 கணக்கு தான் பா வந்துதான் என்னாச்சும் பண்ணோடு. சரி சரி வா போகலாம். மொத பஸ் கூட அப்படியே கிழக்கால் போயிடுச்சு வரணாத்தா. டே வர. டே வடிவேலா, இன்னைக்காச்சும் பள்ளிக்கூடம் போகணும் தெரிஞ்சுதா? அருக்காணி, நீ இவனை தாட்டி விட்டு போட்டு அப்புறம் எருமைய ஓடிட்டு போகணும். நடக்க போல. அடுத்து என்னத்து தேடுற? இங்கதான் வச்சு நானு. அது இங்க வாரு, இங்கேயே இருக்குது. கொடுவாளி சவுத்திய எவனை தாங்கி வச்சு போட்டு நான் இங்கேயே தேடுறேன். நடக்க போல. மிந்தியெல்லாம் பட்டி பட்டியா வெள்ளாடு அத்தனை ஊர்ல இந்த வெறுமையில அத்தனை மொழிஞ்சு போச்சுல்ல. அடிவாரத்து காடு வரையிலுமே அதுகளுக்கு தீவனம் கிடையாதுவோ. அதுகளை வச்சு தாக்கு பிடிக்க முடியாம தான் எல்லாத்தையும் வித்து தோச்சிட்டாங்க. ஆடுங்க ஒதுங்கிறது கூட வேலி பக்கத்துல நாள காணுமே. அப்புறம் அதுகளை வச்சு என்னதான் பண்ணுவாங்க? அக்கா ஓய், இன்னைக்கு நான் வெட்டிட்டு போற விறகு என்ற வீட்டு அடுப்பு எரிக்கிறதுக்கு இல்ல. அது உனக்கு தெரியுமா? அதுவும் அப்படியா? தே வித்து போடுறவளாக்கு. ஆமா, குளத்து பழத்துக்கு கடைக்காரனுக்கு கொண்டு போய் இந்த சமையை போட்டு இன்னைக்கே பணம் வாங்கி ஆகணும். 1.5 சமயம் 10 ரூபாய் வேலை சொல்லு. அப்பதான் 7 8 நாளும் கிடைக்கி. ஆனா 8 கிடைச்சாலும் போகுதுன்னு குடுத்துருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பணத்தை வச்சுட்டா கூடி தண்ணிக்கு வழி பண்ணணும். ஓ, அந்த வரி பணத்தை சொல்றியாக்கு? ஆமா, பின்ன பணம் இல்லாட்டி போனா வடக்கால அந்த தொட்டில 1 குடம் தண்ணி மோந்துட்டு வர விட்டுருவாளா? நம்மளோட நிலைமை இப்ப எப்படி ஆயி போச்சுன்னு. வடக்கு வளவுக்காரிங்க எல்லாரும் 10 நாளும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. போ, வெடியால் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் தொட்டியில தண்ணி மோந்துக்கலாம். அதுக்கு வாரத்துக்கு ஒருக்கா 10 ரூபாய் வேற நம்ம கொடுத்தாகணும். இது ரொம்ப அநியாயமா தான் இருக்குது. இத விட்டா நம்மளுக்கு வேற வகச்சல் ஒண்ணும் இல்லையா? என்ன பண்றது? அட எத்தனை தூரம் தான் குடத்தை வச்சுக்கிட்டு நான் யாட்ட தண்ணி கலையறது சொல்லுவாங்களா? ஏதோ
1/2 மைல் தூரத்துக்குள்ள இந்த தண்ணியாவது கிடைக்குதுன்னு சொல்லி ஒத்துக்க வேண்டி இருக்கு. அப்புறம் பாரு, தண்ணி எடுக்கிறது இல்லாம அவளுக்கு ஒத்தாக வேற பண்ண வேண்டி இருக்குதாமா. அவளை பார்த்து தோட்டத்துல பனையம் பண்ற ஆள்காரியாட்டவா இருக்கிறா. தோட்டமே அவளுதுங்கிற நினைப்புல நம்ம ஒம்பளைகளெல்லாம் வேலைக்காரிகளாட்ட ஆக்கி போட்டாவோ. அந்த அணியாட்டி ஏன் கேக்குற? அவ பண்றது 1 2 இது கேளு. ஒரு நாளைக்கு பக்கெட்டில சாணி கரைச்சு தொட்டியில ஊத்தி 6 தண்ணி மாக்க முடியாம பண்ணிட்டாலாமா. ஐயோ. அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணாலாமா, சீட் சோப் போட்டு அத தொட்டிலே போட்டு அலாசி அலாசி அசிங்க பண்ணி ஐயோ 6 தண்ணி எடுக்க பண்ணி போட்டாலாமா. அக்கு ரொம்ப தான் பண்ற இல்லவா பாரு. இதையெல்லாம் பார்த்து போட்டு சகிக்கவே முடியாம தான் எல்லாரும் சரணாகதியானது. இப்ப இன்னைக்கு நான் மலையேறி வெட்டுற விறகு கூட அவ வீட்டு அடிப்பறிக்கு போறதுன்னா பாரு. காத்தால புடிச்சு பட்ட பாட்டுக்கு 8 ரூபாதான் கண்ட பால. இந்த பணத்தையும் நாளைக்கு தண்ணி பணமா பட்டி மாளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரி வாங்க சோறுங்களா. ஏனுங்க வீட்டுல வச்சிருந்த விதைச்சோளத்தை எடுத்து 4-5 நாளா சோறாக்கிட்டு இருக்கிறேன். പിന്നെ അത് കൂടയിൽ சும்மா வச்சிருந்த என்ன பிரயோசனம்? மழை பெய்யற நிலைமை ஒன்னும் காணும். ஒரு வாரம் 10 நாளத்துப்படி வர வேண்டிய கிணத்து வெட்டு பணமும் ஒன்னும் வந்து சேரல. அது வந்துச்சுனாலே நாளை சனிக்கிழமை அன்னூர் சந்தைக்கு போய் ராகி நாள் 4-5 வெள்ளம் வாங்கிட்டு வரலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி எப்படியா வந்து சேரட்டு. என்ன விளக்கு இப்படி மங்குது? ஏன் என்னது இது போச்சு போல் இருக்குது. ஏனுங்க நாளைக்காச்சும் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. சரி சரி வாங்கிட்டு வரணும். அம்னியா என்ன அம்னி அண்ணா வாங்க. உன்ற மாங்காரன் சாயந்தரமா அங்க வந்து விளையாடி சலிச்சுட்டு அப்படியே அப்பிச்சு கட்டிலேயே படுத்து தூங்கிட்டான். அவன் அப்படித்தான். அண்ணா வாண்ணா இப்பதான் சோறுங்கிறோம். அப்படியா? ஆமாமா மாமகா எனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு இவன் அங்கேயே வந்துதான் போல தெரியுது. ஆமா 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 இது பாருமா, இவன் எடுத்து இந்த பாயில படுத்து வை. துவக்கத்தை முசுவில மாப்பிளைக்கு அங்க சோறும் கூட ஒண்ணும் பிடிக்கலப்பா. அதையும் கேக்குறீங்க வாங்க. ராத்திரி சோறு இங்க கூட சரியா திங்கறது இல்லாம விளையாடுறதுக்கு சிட்டாலும் கூட சேர்த்துட்டா போகுது. அப்புறம் ஒண்ணுமே திங்கறது இல்ல. ஏம்புல அடங்க ஒன்னு சோறுங்க சொல்லு. நீ பாட்டுக்கு ஒண்ணும் பேசாம உள்ள சட்டி உருட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் போவங்க வந்து உங்க ஒன்னங்கார எங்க எழுந்துச்சு போறேன். அட நீங்க ஒண்ணு நம்ம ஊர் சோறல்ல அண்ணன் பிடிக்காதுங்கோ, அதான் நாங்க ஊப்பில்ல. அதுவும் அப்படியா? அது ஏன் புள்ளி அப்படி கடிச்சுக்க ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி இப்படியும் தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் கருவாடு வாங்கி காரமா வறுத்து கொடுத்துக்கலாம்ல புள்ள. ஏனா வந்து இன்னைக்கு மயிலாத்தா ஊருக்கு போய் மாசம் எத்தனையாச்சு? ஆமா அவ எப்பதான் இங்க வரேன்னு சொல்றா? அட நான் என்ன அவளை போய் கூப்பிடாம இருந்தேன். நெகமத்துக்கு 3 தடக்க போயிட்டு வந்தாச்சு. அவ குடி கொடுத்து பேசினத்தானே அவ குடிச்ச மோசலுக்கே 3 கால்னு நிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றதாமா? போட நீ வேலை 4 ஓட்டு இழுத்தார வேண்டியதானா? அவகிட்ட என்ன இன்னும் தாச்சன வேண்டி இருக்குது. இருந்தாலும் போம்பளைக்கு கொஞ்ச நாள் சோழன வேணும் கட்டவா. சரி அம்னிய அம்னிய ஓத்தாளி இத்தனி இருந்தா கூடு. இத்தனையே இந்த நிறையவே போடு கூடு கூடு. ஏமாப்ல என்ன உண்ட பொண்டாட்டிதான் இங்க வரங்கிறாளா இல்ல வரமாட்டேன்னு ஒரே முட்டை சொல்லிட்டாளா? ஒழிக்காம சொல்லையா மச்சான். வரமாட்டோம் நான் ஏன் சொல்ல போறேன். சரி வருவேன். காடு கரையும் தனியா பிரிச்சு வாங்கிட்டு தனி பண்ணையும் பண்ணுங்க. அப்புறம் தான் நான் வந்து உங்க மூஞ்சியில முழிப்பேன் அப்படிங்கிற. அப்படியே சங்குதி அப்படித்தாங்க வச்சுக்க மச்சான். அப்ப நெகமத் சமாச்சாரம் வச்சுதான் வீட்லயும் கூட மனஸ்தாங்களை பற்றி சத்தம் கூட போட்டா தெரியுது. அம்மனி கூட கொஞ்சம் தெரியும் மச்சான். அம்மனி வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சாக்கு? நானும் இத பத்தி கேட்கலாம்னு தான் பிறந்தேன். ஏன்னா பூமி பிரிச்சு மக்கமார்களுக்கு கொடுக்காம ஐயன் வேற யாருக்கு ஒருத்தர் கட்டி காத்து வச்சிட்டு இருக்குது. அடி இன்னும் கொஞ்ச நாள் போகுதுன்னு சொல்லுது. இன்னும் எத்தனை நாளைக்கு பாக்குறது போ? நீ வேற என்ன பழநாட்ட படுக்கு போட்டாச்சாக்கு போட்டா அப்படித்தான் வாக்கா நிதானமா பாத்து இப்படி வடவரத்து இன்னைக்கு வா. வார வார நாளைக்கு விறகு வாரியான்னு கேட் போட்டு போலான்னு தான் நான் வந்தேன். கொத்துக்காரி வீட்டுக்கும் போயிட்டு தான் இங்க வந்தேன். வெசால கிழமைக்கு மேலதான் வயல்ல களை எடுப்பு வேலை இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்குள்ள 4-5 கத்த விறகு கொண்டு வந்து போட்டுடலாம்னு தான் யோசனை பண்ணணும். போ அப்படின்னா சரி வெடியால வந்து என்னையும் கூப்பிடு. சரி சரி வாரேன். கருமூடருக்குள்ள போய் 2 டீ தலை வாங்கிட்டு போகணும். நான் போறேன். அக்கா ஓய் பாடல கிட்ட போறப்ப பாத்துப்போம். சரி சரி ஆள் எதுக்கு வந்தாலும் கூட தெரியாது. அது என்னமோ போங்க.
அடுப்பு கறிய கரைச்சி ஊத்துறாப்புல பேயிருட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏ அம்மனியே, சரி உங்களுக்கு எல்லாம் அழுப்பா இருக்கேன், தூங்க. வேடிக்கால முடிச்சு பாடுபட்டு வந்துடுங்க. மச்சான், நானும் கிளம்பட்டுமா? சரி மாப்பிள. ஓ, இந்த நாமத்த நாளா நானே மாமனை பார்த்து ஆ. சமாதானம் சொல்றேன். ஆ. நீ அண்ணாடி அவர்கிட்ட போட்டு கசர் பண்ணிட்டு இருக்காதேப்பா. சரி புட்டாட்டுது. சரி மச்சான். இந்த மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆ. நாம 2 பேருமே ஒட்டுக்க நகமத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். சரி சரி, போயிட்டு வந்துடலாம் மச்சான். போயிடலாம். கொத்தாட்டு இருக்கணும். சரி மச்சான். வாங்கெல்லாம் வரமுறைக்காரருக்கா, ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? வரமுங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கு தானுங்க வந்திருக்கிறோம். இங்க ஐயனால நல்லா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு என்னங்க குறைச்சல, சரிங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. இருக்குங்க. சித்த முந்திதான் சரி. பொள்ளாச்சி போயிட்டு வர்ற முன்னே கிளம்புனாங்க. சரிங்க. தேங்காய் வியாபாரிய பாக்க வேணும்னுட்டு சரி. 2 கட்டாப்பா தவணை. சரி. எப்படியும் ஆ. மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. திண்ணையில வந்து உட்காருங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். யாரு? அட மயிலத்தாளா? ஆமாங்க. நல்லா இருக்கியாமனே? நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணி தண்ணி மட்டும் கொடு. ஆமாங்க, கிணத்துல எல்லாம் தண்ணி தாட்டுதுங்களா நம்மளுக்கு? இந்த தென்னந்தோப்புக்கு பாஞ்சது போக மஞ்ச காடு 1 ஏக்கரா பாயிரம் படிக்கு ஏதோ தாக்கு பிடிக்குது. சரிங்க. ஒன்னமும் வேசி ஆயிடுச்சுன்னா சரிங்க. அப்புறம் வரும் போல தெரியுது. சரிங்க. ஆமா, உங்க பக்கமெல்லாம் மழை எதுனாச்சும் உண்டா? அது ஏன் கேக்குறீங்க போங்க. இதே அதேன்னு மழவே பாட்டவே காணுங்க. ஜனங்க குடிதண்ணிக்கே கஷ்டப்படுறாங்க போங்க. இன்னமும் அங்க தண்ணி பஞ்சமே தீரல. அது சரி, அப்புறம் மாப்பிள்ள எப்பதான் மயிலாத்தால கூட்டிட்டு போறோம்னு சொல்லுதுங்க. உங்களை பொழுத்தவங்களை கண்டு கேட்கணும்னு தான் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கே வேணும்னாலும் நாங்க கூட்டிட்டு போலாம்னு எண்ணத்தோட தான் இங்க வந்தோமுங்க. நீங்க பெரிய பார்த்து என்ன பண்ணீங்களோ அது பண்ணுங்க. நாங்க புள்ளைய விட மாட்டோம்னா புடிச்சு வச்சிருக்கோம். அவங்க இவங்க புருஷன் மண்டாட்டிக்குள்ள என்னமோ விரோதம் வச்சுட்டு இப்படி பண்றதுக்கு யாருதான் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். அதை தானுங்க என்ன ஏதுன்னு உடைச்சு நேரடி கேட்டு போடலாமுங்க. இங்க 2 பேர்த்தையும் முன்னால வச்சு கேட்டு போடலாமுங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. நம்ம மயிலாத்த என்ன சொல்லுதுங்க? என்னடா இது? ஏன்பா மாப்பிள, உங்க சம்சாரம் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது, நீ என்னப்பா சொல்ற? மச்சான், நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. மறுக்கம் என்னையவே காட்ட நீ எப்படி இது? அது வந்துங்க, உங்க மாப்பிள்ளை இன்னைக்கு வேணும்னாலும் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கானுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லணுங்க. சரி, எல்லாத்தையும் பாருங்க, பேசுவீங்களா? எந்திரிங்க, சாட் போட்டு வரலாம். இலைய போடு மயிலே. இல்லைங்க, எங்களுக்கு பச்சையெல்லாம் இல்லைங்க. இப்போ சாப்பாடு ஒண்ணு வேண்டாமுங்க. மச்சான், என்ன மாப்பிள? அப்பனோட்ட பெருசு பண்றவன். சரி. மித்தவனோடு எப்படி போன இவளுக்கு என்ன பாத்துக்கோ. நீ சும்மா இருப்பா. இவனு நீதான் உங்க சம்சாரத்துக்கிட்ட வெட்டு வெடுக்குன்னு பேசி 2ல 1 சரியா முடிவு பண்ணணும். நான் கேட்டதுக்கு அது ஒண்ணும் பேச மாட்டேங்குது பாத்தியல்ல. வரட்டு அதுக்குள்ள புள்ளாச்சியோ திருப்பூரோ போயிருக்க அந்த மாமனார வந்துட்டு. சரி, அப்புறம் கேட்டுக்கொள்ள சமாதானப்பட்டு சரி நான் வர்றேன்னு புள்ள சொல்லுதுன்னு வச்சுக்கோ, கூட்டிட்டு போயிடலாம்ல. நீ என்ன சொல்ற? மச்சான், வந்தானா கூட்டிட்டு போலாம். சரி. ஆனா அதோட இப்படி இந்த 2 மாசத்துக்கு ஒருக்கா பையில சேல குணைகள் எடுத்து நிரப்பிட்டு முடியாந்துற பொழப்பெல்லாம் இனிமே இருக்கப்படாது அப்படிங்கறது கட்டு தட்டமா பேசி முடிச்சுக்கணும். என்ன அப்படி சாமானியமா நம்ம கூட வர்றதுக்கு இவ ஒத்துக்குவான்னு நீ நினைக்கிறியா மச்சான்? சரி பாக்கலாம், இங்க நிலவரம் இன்னொன்னு பாக்கலாமாப்பா? சரி பாக்கலாம். சரி. ஐயோ மாப்பிள, அங்க யாரையா வந்துட்டு இருக்கிறது? மயிலாச்சலோட அப்ப நாட்டு தெரியுது. ஐயா நாட்டம் என்ன, அவரே தான். ஓ, நீங்க தானே? வாங்க வாங்க வரலாம் வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கலாம். இப்பதான் வந்தோம்ங்க. நான் பொள்ளாச்சிக்கு ஒரு சோழியா போனவங்க, அது பாத்துட்டு வரக்கு நேரமாயி போச்சுங்க. ஏன் உட்காருதுங்க? இருக்கு உட்காரு. ஏனுங்க சாமி, மஞ்ச காட்டுக்கு வச்சிருக்கிற யூரியா இன்னைக்கு சாயங்காலத்து வரைக்கும் தான் தாட்டேன். டேய் இங்க வா. ஏனுங்க இதுங்க இப்ப இங்க வந்து சொல்லணுமாடா? ஏதாவது வெள்ளார கடத்தை எடுத்து நல்ல வெளுப்பலாம் இருக்கிறவன. ஏண்டா கம்புகத்தை போயிட்டீங்க? ஊரியா பத்தாம போயிருக்கோன்னு தெரியுமல்ல? நேத்துக்கே வண்டி ஓட்டிட்டு போயிருந்தா உரக்கடைக்காரன் போட்டு விட மாட்டேன்னா சொல்லிட்டான். செய்யற வேலையில கொஞ்சம் திறமா செய்யுங்கடா. இல்ல குடியரசுக்கு தனியா ஊடு எதாச்சும் ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஏனுங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் இல்லாம எங்க போயிருச்சுங்க? எல்லாமே இருக்குதுங்க. கண்ணாலத்துக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் தொலைக்காம வச்சிருந்தாலே பெருசு. நீங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணுங்க.
ஏனுங்க மாமனார் மாமியார்னால அப்படி என்னாலும் உங்க பிள்ளைக்கு இணைஞ்சலா? அதை கொண்டா இதை கொண்டான்னு துரத்துறாங்களா? அதைனாலும் சொல்லுங்க. ஒன்று சொல்லிட்டெல்லாம் எதையும் நாங்க செய்ய வேண்டியது இல்லைப்பா. முடிந்தா நாங்க எத்தனைய கொண்டாந்து அங்க கொட்டுறது. போங்க. அப்படின்னாலும் பிள்ளையும் மாப்பிளையும் தனி குடித்தனமா பண்றாங்க. நீ உள்ளவா, நான் எல்லாத்தையும் கேட்காம விட்டுருவேன். இங்க பாரு தம்பி, உங்க ஊர் பக்கத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இங்க எல்லாம் யாரும் சுழுவோ ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்க. ஆனா அந்த வரச்சேமையில போய் சிக்கப்படுறதுக்கு இங்க எங்கேயோ ஒரு மேட்டாங்காட்டுக்காரங்க இத குடிச்சு கொடுக்கறது எவ்வளவோ மேலும்னு சொல்றாங்க. சரி சரி, இலையை போடுங்க, ஷார்ட் போட் பேசிக்கலாமுங்க. போங்க. நீங்க இன்ன வரைக்கும் போட்ட வாங்கி போச்சு. மாப்பிள நிறைய போலாம். வாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பாடு இது வரைக்கும் போட்டத எது கழிக்குது மச்சா? புறப்படு. நானப்பா என்ற மாப்பிள உனிமே தனிப்பணையும் வச்சு போட்டு போய் கூப்பிட்டா பொண்ணு அனுப்புவாங்களான்னு தெரியுது. எப்படி இருக்குதுன்னு பாத்தியா நிலவரத்தை? மச்சா இத்தனைக்கு மயிலாத்தா முணுக்குன்னு அப்பராத்தா கிட்ட ஓதி விட்டுட்டு ஓட்டு வெளியே வராம உள்ளாரவே உலாத்திட்டு நடை விடுறா. எப்படின்னு பாத்துட்டு இல்லையன்ற மாமனாரோட சொக்கு பிடிப்பாச்ச. ஆமா ஓரளவுக்கு துணி கட்டிட்டு அவுத்து பாக்குறதுக்கு அதையெல்லாம் இருக்குது. அட அவன் கிளவி வள்ளியாத்தாளுக்கு என்ன ஒரு வழப்பம், விண்ணால பேச்சு, அது ஒரு பக்கம் கிடக்குமாச்சா. இவன் இந்த மயிலாளுக்கு எத்தனை கெவிர்த்து பாரு. பேசுனா வாயிலிருந்து முத்து ஊந்து போக மாத்தம் இருக்குது. எவ்வளவு இலக்கணம் ஆகி போச்சு பாரு மச்சா. அட என்ன பண்றதப்பா, அவங்க நினைப்பு சட்டியில சோறு குறையாம இருக்கணும், எல்லாரும் பவரும் நிறைஞ்சும் இருக்கணும். இருக்கு பின்ன என்ன தோப்பு தரவுன்னு தண்ணி பாய்ச்சல் பூமிக்கிறேன் பாரு. ஆமாமா, ஆளம்புகளை வச்சு பண்ணையம் பண்றவன், பசப்பு இருக்கிற சீமக்காரன், இப்படித்தான் நம்ம கிட்ட எல்லாம் சீன்ற வேலை காட்டுவான். ஆமாமா வச்சேன். நாமளும் அவனுக்கு சமிதியா இருந்தா அதுக்கு தக்கன மறுவாதையும் பேச்சு தன்னை போல வரும். நீ ஒண்ணு இன்னைக்கு நாம வந்த காரியம் நிறைவேறலன்னு சங்கடப்பட்டுக்க வேண்டாம். இன்னைக்கு தானே பாறை எப்படியாப்பட்டதுன்னு நல்லா சுத்தி வந்து பாத்துருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சமிட்டியை தயார் பண்ணிக்குவோம். நீ மனசு கொஞ்சம் திடமா வையப்பா. சரி மச்சான். மானாவாரி மனிதர்கள் தொடர் நாடகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். எழுதியவர் சூரியகாந்தன். இதில் நடித்தவர்கள் பெரியசாமி என். சுப்பிரமணியம், மருதமுத்து எம். ஜெகன், வேம்பண்ணன் கோட்டூர் எம். ஆர். நாச்சிமுத்து, பொன்னப்பன் சூனூர் கணேஷ், பழனியம்மாள் ஏ. மனோன்மணி, ராமாத்தாள் எம். சுதா, சுப்பாத்தாள் கே. வடிவு, வள்ளியம்மாள் எஸ். ரத்னா. அமைப்பு கே. கணேசன், சூனூர் கணேஷ். இத்தொடர் நாடகத்தின் இரண்டாவது பகுதி வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு.